ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்தா ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே படுத்த மணி மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணுங்க. ஸோ வீடியோ தான் பார்க்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட்டை இன்புட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணிடுறது பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த டெம்ப்ளேட் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாண்ட் எப்படி இன்புட் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல டெஸ்ட் இருப்பாங்க. அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வேவ் ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே இன்வெர்ட் ஃபாண்ட்றதை நீங்கள் கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரைட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுதான் முடிச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள் ரைட் மோஷனை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ வீடியோ எடிட் பண்ணுறீங்க எல்லாருமே வந்து பண்ண கண்டிப்பாக நீங்கள் ரெமனி ஆப் யூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் ரிமூவல் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ நாம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து பண்ணாமல் செலப்பிட்டு மேலே புஷம் கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார் போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ண மியூசிக் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருவோம். ஜஸ்ட் அதை நீங்கள் செலப்பிட்டு மேலே புஷம் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்டுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம மெயினாக பிக் ஆட் பண்ண பாருங்க. ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த குரூப் லிக்ஸ் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி பிக் வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்ஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாங் எண்டு வரைக்கும் நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வெப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் கீழே மூவ் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் சாண்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ண மேலே ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேட் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளாக் ஒயிட் வேணுனாக்கா ஜஸ்ட் இதை அப்படியே -100 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மறுபடியும் வந்து பண்ண கலர் ரேட்டு கொடுத்துட்டு இதில் எக்ஸ்பிரஷன் கம்மா எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக இருந்துச்சுனாக்க இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணி உங்களுடைய பிக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் டார்க்னஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். என்னோடய பிக்கு கொஞ்சம் நிறைய வெளிச்சமாக இருக்கிறதுனால லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணி அசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேட் மாஸ்க் இருக்கா அது நீங்கள் செலக்ட் லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க வேப்னு அது நீங்கள் செலக்ட் சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஆங்கிள் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு 90 டிகிரிக்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே எண்டு இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு வேலையை லைட்டாக நீங்கள் கம்மி பண்ண ஸோ கீழே வந்து பிக்கு உங்களுக்கு மரிதா ஸோ உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ண ஃபெதர் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேலையை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அந்த மறைஞ்சது வந்து பண்ண ஸ்மூத்னஸ்ஸாக உங்களுக்கு வந்து பண்ண லுக்கு கிடைக்கும். ஸோ கீழே லிக்ஸ் மட்டும் வந்து பண்ண கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எண்டையும் இந்த ஃபெதரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு டிஸ்கஷன் வெப்பில் லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் இதில் ரைட்டுன்னு இருப்பாருங்க தேர்டாக ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க மேக்னெட்டும் இருக்கா அது வந்து பண்ண கிளிக் போயிட்டு 0.3 இல்லை 4 வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பண்ண 3 போதும். ஸோ இப்போ வந்து பண்ண நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த மூவ் எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண இன்னும் 2 டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ண வந்துக்குங்க.
ஓகே. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த ஆர்ட் டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நான் செலக்ட் மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டை கிளிக் போயிட்டு கீழே மோட் சொல் போயிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அதில் எதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மியூட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்கிரீன் கொடுத்தாக்கா நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி இது ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணாக்கா ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இல்லை மீன் ஆட் பண்ண சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் வேல்யூ நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெட் கலர் தவிர வேறு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண என்னங்கிறக்க அடஃபிட்டில் போயிட்டு கலர் ரேட் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இம்சிட்னு ஒரு ஃபிட் இருப்பாருங்க இதில் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங்கில் போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு வேலை லைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து பல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி வந்து பல நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை எசென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டு மூவ் ஆகிட்டு அந்த டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணாக்க கரெக்டான டைமுக்கு எதுவும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நம்ம பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண பிக் ஸ்டார்டிங் இடத்துல ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக பிக் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த இங்க் டெம்ப்ளேட் நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட் சொல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு டார்க்கல்ல மல்டிப்ளேயர் இருப்பாங்க அதையும் கிளிக் பண்ணினாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஆயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எந்த டவுட் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.